ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நானும் நல்லா படிச்சுட்ருக்கேன். இன்ஸ்டாவில் 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதுனால ஒரு Q&A வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். அதுக்கு நீங்கள் சில கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஃபுல் நேம் வந்து பிரியதர்ஷினி. நான் வந்து தேனினா தேனியே இல்லை, தேனி பக்கத்தில் ஒரு ஊர். நான் எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி வந்து 2019 முடித்தேன். பிஎட் வந்து 2021, எம்எஸ்சி வந்து 2023 முடித்தேன். இதில் வந்து 2021 டிசம்பர்லேருந்து தான் நான் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எம்எஸ்சி வந்து ஈவினிங் காலேஜில் போட்டிருந்ததுனால சரி நம்ம ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எங்கள் ஊரில் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த 2 இயர்ஸ் வந்து காலையில் இங்கே போவேன், ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போவேன். ஈவினிங் காலேஜ் போவேன். அப்புறம் டியூஷனும் எடுத்துகிட்டு இருந்தேன்னா இந்த 3யுமே என்னால் ரெகுலராக கொண்டுட்டு போக முடியல. அதனால் ஒரு 2 இயர்ஸ் கழித்து நான் ஸ்கூல் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டியூஷன் அப்புறம் ஃபுல் டைம் வந்து டிஎன்பிசியில் இறங்கிட்டேன். எனக்கு ஏஜ் வந்து 26. நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் பிஎஸ்சி வந்து தேனி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வீரபாண்டியில் இருக்குது, அங்கே படித்தேன். பிஎட் வந்து சௌராஷ்டிரா காலேஜ், அதுவும் வந்து வீரபாண்டியில் தான் இருக்குது. எம்எஸ்சி வந்து அல்லி நகரத்தில் இருக்குது, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஈவினிங் காலேஜ், அங்கே வந்து படித்து முடித்தேன். இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஆமாம் சிஸ்டர், ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 8ஆம் தேதியிலேருந்து புதுசாக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து 2.0வில் சேர்ந்துருந்தேன், நம்பிக்கை 2.0. அந்த இது சேம் டைம் டேபிள் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இந்த 8ஆம் தேதியிலேருந்து பழைய இதவே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். மணி அகாடமியில் 10 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் சிஸ்டர். அவங்க வந்து ஸ்கூல் புக் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. கரெக்டாக 9 டே வந்து படிக்கணும். 10th டே வந்து டெஸ்ட்டு அப்படின்னா கொஷின் பேப்பர் கரெக்டான டைமில் அவங்க போட்டுருவாங்க. நல்லா தான் இருக்கும், எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம படிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து நியோ டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து நான் தமிழ் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து 3 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அது கிளாஸ் வீடியோ கொடுத்துருவாங்க. 2 அகாடமிலுமே வந்து வீடியோ கொடுத்துருவாங்க, அவுட் சோர்ஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட்டும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டடி டிப்ஸுனால் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஆனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வாங்கியே ஆகணும். அது வாங்குறதுக்கு எவ்வளோ வெறித்தனமாக படிக்கணும் அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கணும். நோட்ஸ் மேக்கிங்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிஸ்டர். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரீயாக இருக்க டைமில். ஒன் டேயில் என்னோடய டூடு லிஸ்ட்டில் கம்பல்சரி தமிழ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக வந்து கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்துருக்கேன், அதையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எப்படி ஸ்டடீஸ் போகுது அப்படின்னு கேட்டால் நல்லா போகுது. ஆனால் முன்னாடி மாதிரி இல்லை, அந்த லீவில் மாதிரி இல்லை. இப்போ டியூஷனும் போயிட்டு நான் படிச்சுட்டு இந்த மாதிரி பசங்களுக்கும் வீக்லி டெஸ்ட் வச்சுருப்பேன். அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஸ்டின் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்கன்னா வாங்கின செருப்படி அப்படி. ஏன்னா நான் ஒரு 4 இயர்ஸாக நான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன்னா அன்மேரிட் வேறு. என்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சங்கட்டம், எனக்குமே சங்கட்டம். 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கவேன், இன்னும் ஜாப் வாங்கலையே, இந்த வருஷம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன். நான் இந்த இயர் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து சந்தோஷ் மணி அகாடமியில் நம்பிக்கை 2.0 அந்த டெஸ்ட் பேட்சில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் அவங்களே முன்னாடி போட்டிருந்துருப்பாங்க. அதை தான் நான் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். நான் பேட்சில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மேக்ஸுக்கு வந்து நான் அவங்க கொடுக்குற வீடியோவே ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நான் இங்கே தங்கமுத்து சாரோட வீடியோ ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் டியூஷன் போயிட்டு இங்கேயும் பார்த்துட்டு 2 மணி நேரம் அந்த மாதிரி வீடியோ இருக்கிறதுனால என்னால் அதை கண்டினியூவாக கொண்டுட்டு போக முடியல. நான் அப்படியே மேக்ஸ் பார்க்கணும், பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கணும், நல்லாவும் புரியணும் அப்படின்னா துரோணா அகாடமியில் அருள் சாரோட வீடியோ பாருங்கள். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு லாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண போகிறேன். யூனிட் 6ன்னு இல்லை, எந்த யூனிட் எடுத்துக்கிட்டாலுமேவும் வேர் டு ஸ்டடி வேணும். வேர் டு ஸ்டடியில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது புக்ஸாக கலெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. படித்து முடிங்க. அதுக்கப்புறம் வந்து பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணணும். பிஒய்க்யூவில் இருக்கிறதையும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அவ்வளோதான். இது வந்து எல்லா யூனிட்டுக்குமே சேம். அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.